கொலஸ்ட்ரால்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். இப்போ எக்ஸ்ட்ராவா நான் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்னு ஒரு பாராமீட்டர் அதுல ஆட் ஆயிடுது. ஸோ இதுல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்றது மட்டும் தான் நல்ல கொலஸ்ட்ரால். மீதி எல்லாமே நல்ல கொலஸ்ட்ரால் இல்ல. இப்போ இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால்னா இப்போ அதை மட்டும் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான மெடிசன்ஸ் இருக்கு. பட் ஆனா அந்த மெடிசன்ஸ் மூலமா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்போ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாகவும் டயட் மூலமாகவும் நேச்சுரலா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதில் எது பண்ணாலும் இட் வில் ஹெல்ப் இன் இன்க்ரீசிங் யுவர் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். ஃபுட்டில் வந்து ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், பப்பாயா, கோவா, ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், மாதுளம்பழம், பொமிகிரானட்ஸ், முளைவிட்ட பச்சை பயிறு, சுண்டல், பச்சை பட்டாணி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்க, நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றவங்க. இவங்களுக்கு எல்டிஎலும் ட்ரைகிளிசரைடும் ஹையாக இருக்கும், ஹெச்டிஎல் லோவாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட் இதை ஃபோக்கஸ் பண்ணி குட் கொலஸ்ட்ராலான ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். மற்ற கொலஸ்ட்ராலை ரிடியூஸ் பண்ண பார்க்கணும்.